ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வறுத்த பச்சரிசி மாவு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த கொதிக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். அதில் தண்ணியில் அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்க மாவில் ஊற்றி நல்லா சூட்டோடையே கலரிடணும். ஈஸியாக இருக்கும். அப்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பதமாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலை. இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுலாம். இப்போ நல்லா ஒன்று போல் சேர்ந்து உருட்டுறதுக்கு பதமாக வந்துருச்சு மாவு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை பெரிய பெரிய உருண்டையாக முதல்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கையில் எடுத்து சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கணும். சின்ன சின்னதாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். சாப்பிட பல்ல கடிப்பட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்காக ஆனால் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஒரு 4-5 பேராக உட்காந்து சேர்ந்து பேசிக்கிட்டே உருட்டினா ஈஸியாக உருட்டிடலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். சின்ன சின்ன உருண்டைகளாக மட்டும் இல்லை, நீட்டு ஷேப்லேயும் உருட்டலாம். அது நம்ம இஷ்டம்தான். என்ன ஷேப் வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லா மாவும் உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் நீள வாக்குலேயும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் காய விட்டுறணும். அப்போ தான் ஒட்டாது. பிசு தண்ணியெல்லாம் கொஞ்சம் காஞ்சிரும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கரைஞ்சிரும். அதனால் அப்படி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அரைக்கிறதுக்கு என்ன தேவைன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு, 4-5 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து வெல்லைப்பாகு எடுத்துக்கணும். அதுக்கு 2 கப் வெல்லம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். இது பாகு எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இதில் ஏதாவது தூசி எதுவும் இருந்ததுன்னா, மண் எதுவும் இருந்ததுன்னா அது வடிகட்டி ஊற்றுறதுக்கு தான். நல்ல வெல்லமாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சது ரெடியாக இருக்குது. கொழுக்கட்டை உருட்டி வச்சது ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி பால் கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு உருட்டி வச்ச உருண்டைகளை மொத்தமாக போட்டுடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். மொத்தமாக போட்டுட்டோன்னா எல்லாம் சேர்ந்து மலை போல் ஆகிடும். அப்படியே சேர்ந்து. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அது வெந்ததுமே மேலே வந்துடும், மேலே எழும்பி வரும். அந்த ஸ்டேஜில் மறுபடியும் கொஞ்சம் போடணும். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிடலாம். இந்த உருண்டைகள் ரொம்ப ஈரம் இருந்ததுன்னா ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து ஃபேன் கடியில் கொஞ்சம் அப்படியே ஆற வச்சு போடலாம். ஒட்டாது. இல்லைன்னா கரைஞ்சிரும். ஈரமாக இருந்தது அப்படின்னா கரைஞ்சிரும். அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக நம்ம மாவு பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேக விடலாம். இந்த வெந்து வரும்போதே வெந்துருச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா பாருங்கள், இந்த உருண்டைகள்லாம் துள்ளி மேலே வரும். அப்படியே ஆஹா குதிச்சு மேலே வரும். அப்படி நல்லா வந்துட்டு இருக்கும்போது பாருங்கள், மேலே எல்லாம் வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போதே இது நல்லா வெந்திருக்குன்னு தெரியும். இதில் கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா குதிச்சு விளையாடுது. துள்ளி குதிச்சு விளையாடுது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் மாவு, பச்சரிசி மாவு, வறுத்த மாவு இருக்குல்ல, அதை கரைச்சி ஊற்றிட்டா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இது ஆறினோடனே கொஞ்சம் திக்காக ஆகிடும். இருந்தாலும் நம்மளுக்கு அப்படி தோணுச்சுன்னா கொஞ்சம் அப்படி மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி இந்த வெல்லைப்பாகை ஊற்றிக்கலாம். அதில் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் தான் வெல்லம் போடணும். அதனால் போட்டாச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், சுக்கு, ஏலக்காய். இது தேங்காய் பால் எடுத்தும் ஊற்றலாம், தேங்காய் திருவியும் போடலாம், தேங்காவை பொடியாக நறுக்கி அதை நெய்யில் வறுத்தும் போடலாம். தேங்காவை இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டுட்டா அந்த சுக்கு வாசம், ஏலக்காய் வாசம், தேங்காய் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்துடுங்கிறதுக்காக நான் அரைச்சி போட்டிருக்கேன். மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் பால் எடுத்து கூட ஊற்றிக்கலாம்.
இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இன்னும் இது தண்ணியாக இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டி ஆகிடும். ரொம்ப கெட்டி ஆக வேண்டாம். இது எடுத்து குடிச்சு அப்படி எடுத்து உருண்டைகளோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.